வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிசை வைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம திரைப்படம் பார்க்கலாம். என்ன பாடல் பார்க்கலாம்னா, சுமைதாங்கி என்ற ஒரு படம் வந்தது. அந்த சுமைதாங்கி படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியிருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இசை மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி.கே. ராமூர்த்தி அவர்களும் இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பார். அவர் பாடிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு பாடல், இரவு நேரத்தில் பாடுற மாதிரி ஒரு பாடல். இதை இயக்கியவர் இயக்குனர் ஸ்ரீதர். அந்த சுமைதாங்கி என்ற படத்தில் அந்த கதாநாயகன் பாத்திரம் மிகவும் அந்த குடும்பத்துக்காக சுமையை தாங்கி 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 கடைசியில் ஒரு பாதிரியாரை போயிடுவார். காதல் தோல்வியில் அதே சமயம் அந்த குடும்ப விரக்தியும் சேர்ந்து அவர் அந்த மாதிரி ஆகிடுவார். அப்போது அவருக்கு பின்னால் கடப்போகிற கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அந்த வரிகள் கூட அப்படியே தான் வரும். அந்த சுமையை தாங்கிறது, தியாகம் பண்ணுறது, அப்படியே தான் அந்த முன்கூட்டியே ஒரு சிம்பாலிக் ஷாட் என்று எப்படி சினிமாவில் சொல்லுவார்களோ அந்த மாதிரி இதை சிம்பாலிக் சாங் என்று சொல்லலாம். அப்படி ஒரு பாடல் தான் இது. இதில் அந்த கதாநாயகன் தத்துவ பாடல் மாதிரி தெரியும். ஆனால் திரும்ப 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 அவர் சொல்லும் போது ஒரு புலம்பல் பாடலாக கூட நம்ம நினைக்க வேண்டியிருக்கும். அதனால் ரொம்ப அழகான அந்த இரவுக்கான இசை, ரொம்ப அமைதியான இசை, ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, மென்மையான பிவி ஸ்ரீனிவாசோட பாடல்கள், சட்டில் ஆக்டர் ஜெமினி அவர்களோட இயல்பான ஒரு நடிப்பு, இதெல்லாம் இந்த பாடலோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பாடல் காட்சியில் ஒரு நிறைய கார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். ஒரு முறை கவியரசர் கண்ணதாசன் அவரோட மகன் சொல்லியிருந்தார், 14 கார்கள் அந்த காட்சியில் பயன்படுத்தப்பட்டது. அத்தனையும் கவியரசர் கண்ணதாசன் அவருடைய கார்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு முறை அவர் சென்னையில் பிழைக்க வரும்போது அந்த கடற்கரையில் 25 காசு அந்த உரியவங்களுக்கு யாருக்கு கொடுத்துட்டு படுக்க இடம் இல்லாமல் அவங்க விரட்டப்போ அந்த 25 காசு அவரால் கொடுக்க முடியல. 25 காசு அது கொடுக்க முடியல. ஆனால் அதே கடற்கரையில் மணலில் அவரோட வண்டிகள் ஒரு 14 வண்டிகள் நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்பது தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம். இப்போ இந்த பாடலில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இருட்டுக்கான வெளிச்சம், அந்த வண்டி வெளிச்சம், வண்டியினோட நிழல், இப்படி ரொம்ப அழகான அந்த காட்சி இருக்கும். அந்த காட்சி ஃபுல்லாக அந்த கார்களுடைய ஹெட்லைட் வெளிச்சம், அந்த கார்களுடைய நிழல்கள், இது நடுவில் அவர் நடந்துக்கிட்டே பாடிக்கிட்டே போவார். இப்படி தான் அந்த காட்சி இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு காட்சி அது. இதில் எடுத்த உடனே ஒரு மாதிரி செவன்த்து கார்டு மாதிரி வயலின் வாசிக்கிட்டே போவாங்க. ஹபனாரில் மாதிரி வாசிக்கிட்டே போகும்போது அப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட்டு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொன்னோடனே அது ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை சின்ன தொகையரா என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி உடனே ஒரு சோகமான இசை காந்திஜி சிலையை காட்டுவாங்க. அப்படி மனிதர் என்பவன் தெய்வமாகலாம் காந்திஜியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விரக்தி ஒரு சிரிப்பார். சிரிச்சுட்டு திருப்பி, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் அப்படின்னு பாடும்போது அது கூடவே இந்த பியானோ டேங்கோ என்று சொல்வார்கள், பியானோ வேம்பிங் இசை. அந்த பியானோ வேம்பிங் இசை டேங்கோ என்ற மாடலில் வாசிச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வரைக்கும் அந்த பியானோ இசையும் குளோகோன்ஸ்பில் என்று சொல்வார்கள், இரவுக்கான இசை. அது இரண்டும் கூடவே கொண்டே இருக்கும். ஒரு வரியினோட ஃபில்லராகவும் கொண்டே இருக்கும், வரியினோட கடைசியில். அப்போது இந்த தியாகத்தை எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். திருப்பி, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம், அந்த மனிதன் என்பதும் தெய்வமாகலாம் தான் கடைசி வரைக்கும் வரும். அது ஒரு புலம்பல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறது, பாடி சொல்கிறது, அதை பிரித்து சொல்கிறது, திருப்பி தெய்வமாகலாம்ன்றது 2வது தடவை சொல்கிறது, திருப்பி 4 வரியும் சொல்கிறது, இல்லை 2 வரியும் சொல்கிறது, இப்படி மாறி 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 ஒரு புலம்பல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த இசை, அந்த சாரங்கி ஒரு இசை கொடுப்பாங்க. ரொம்ப அந்த சோகத்தை காட்டுவதற்கு அந்த சாரங்கி இசை அற்புதம், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பியானோவா பிங்ஸ், அந்த சாரங்கி இசையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ரித்தம் பேடெல்லாம் வரும். அப்புறம் அந்த சரணத்தப்பெல்லாம் அந்த டக் டக் அப்படின்னு சொல்லிட்டு தபலா தட்டி கொடுத்து எடுத்து அந்த சரணத்தை லீடாக கொடுத்து பாட வைப்பது ரொம்ப அழகாக இருக்கும். ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று இருந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம், மனம் குணம் அது கோயிலாகலாம் அப்படின்னு சொல்லி பாடுவார். அந்த ராகம், அந்த சரண ராகம் கூட டேங்கோ மெட்டிலே போகிற மாதிரி இருக்கும். ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் அதெல்லாம் கூட திருப்பி அந்த மனம் குணம் அது சொல்லும்போது எல்லாம் இசை நின்றுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தனியாக கேட்க வைக்கும், நமக்கு கேட்பாங்க. அது ரொம்ப, அது கோவிலாகலாம், ஏன்னா அவன் மனம் அப்படி தான், ஊருக்காக வாழுது. இந்த ஊருக்காக யாருக்காக அழுதவன் தான் தலைவனாக முடியும், எல்லாருமே தலைவனாக முடியாது. அது ரொம்ப அழகாக கவியரசர் எழுதியிருப்பார். அதே மாதிரி
அடுத்து சாரங்கிலாம் வரும். சாரங்கிலாம் வந்தோடனே அந்த வயலின் சாரங்கி அதெல்லாம் வரும். வந்தோடனே அந்த ட்ரம் ப்ரஷ் எல்லாம் வரும். வந்தோடனே திருப்பி டக் டக் அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்தோன்னே டோலக்லாம் வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை தாங்கலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையை தாங்கலாம். சுமை தாங்கின்றது திரைப்படம். அந்த அந்த வரியை வந்து இந்த வரியில் அந்த பேர் வந்துருச்சு பாருங்கள். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம். அங்கே மனம் மனம், இங்கே குணம் குணம் வரும். அதே மாதிரி ஒரு இந்திய பழமொழி இருக்குது. மனம் இருந்தால் புளிய மேலையில் கூட இருவர் உறங்கலாம். முடியுமா? ஆனால் அப்படி மனது வைத்தால் அது கூட நம்மளால் செய்ய முடியுன்றது தான் அந்த பழமொழி சொல்லுது. அந்த மாதிரி மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்னு எழுதியிருப்பார் கவியரசர். ரொம்ப அருமையான வரிகள் அது. திருப்பி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது நான் அந்த 4 வரி பல்லவியும் முழுசாக பாடிடுவாங்க. திருப்பி பாடிட்டு இரவுக்கே ஒரே தனியாக பாடிட்டே போகும்போது ஒரு விசில் அடிக்கிறதோ ஹம்மிங்கோ ஏதோ ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பல்லவி பாடி முடித்தோன்னே ஆஹா ஓஹோன்றதையும் அந்த ஹம்மிங்கையும் அந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ன்ற பல்லவி மெட்டிலேயே பாடி முடிப்பாங்க. அது ரொம்ப அழகு, ரொம்ப அருமையான ஒரு பாடல். 60 வருஷங்கள் கழித்து இன்னும் நம்ம அந்த பாடலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு பாடல் தான் அது. ரொம்ப சிறந்த பாடல். சுமைதாங்கி என்ற படத்தில் பிவி ஸ்ரீனிவாஸ் பாடிய மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். இந்த பாடலை கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.